நம்ம வெண்பாவ இன்னும் காப்பாத்தாம இந்த போலீஸ் என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதா, இல்ல ஒரு வழியா வெண்பாவ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து இந்த ரவுடிகள் சேர்த்துட்டாங்க. இனிமே வெண்பாவோட உயிருக்கு ஆபத்து இல்ல அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறதா அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா ரொம்பவே லாங்கா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே கடத்துனது கடத்துனாங்க. ஒரு 2 மணி நேரத்துல இல்ல ஒரு நாள்ல வெண்பாவ காப்பாத்துற மாரி வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இவ்ளோ லாங்கா போயிருந்திருக்காது. வீட்டுக்குள்ளேயுமே அவ்ளோ பிரச்சனைகள். மல்லியுமே வேற என்னதான் பண்ணுவாங்க? இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறாங்க. அந்த பிரச்சனையுமே அவங்க ஃபேஸ் பண்ணணும். விஜயுமே அவங்க கிட்ட முகம் குடுத்து பேசுறது இல்ல. அது ஒரு மன உளைச்சல் ஆகுது. அடுத்ததா ஒழுங்கா சாப்பிட முடியல. தன்னோட வயித்துல வளர்ற குழந்தைய கவனிக்க முடியல. அதோட விடுறாங்களா, சுத்தி இருக்கிற ராஜி, நிஷா, கதிரேசன் அவங்க குடுக்குற டார்ச்சர் அப்படின்னு சொல்லி, மல்லி எவ்வளோ பிரச்சனைகள தான் தாங்குவாங்க அப்படிங்கிறதே தெரியல. இந்த சூழ்நிலையில இப்ப விஜய்க்கு கால்ல அடிபட்டுருக்குது அப்படின்னு சொன்னாலுமே, வீட்ல அவ்வளோ பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலுமே, அவங்களுக்கு ஒரு மேல் நர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஏன்னா விஜய் மல்லிகிட்ட சரியா பேசுறதில்ல அப்படிங்கிறதால, தன்ன கவனிக்கிற பொறுப்பை இப்ப மல்லிக்கு குடுக்காம ஒரு மேல் நர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாரி பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப வெண்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, யாராச்சும் ஒருத்தங்க தெரிஞ்சவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, நிச்சயமா நல்லா தான் இருக்கும். ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் இந்த கடத்தல் கதைய கொண்டு போவாங்க. அந்த குழந்தையும் எவ்வளோ தான் தாங்கும். பாவம் நொந்து போயிட்டு அந்த அளவுக்கு அவங்க உடல்நிலை சரியில்லாமயும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதால, இனிமையாவது அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து சேர்ந்தா மட்டும் தான் அந்த குழந்தை நல்ல விதமா இருக்கும். அடுத்ததா அவங்க டீல் பேசுற மாதிரி இப்ப வெண்பாவோட ஹார்ட்டுக்கு அதிக ரேட் அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆர்கன்ஸ் திருடுற கும்பல் கிட்ட இப்ப வெண்பா சிக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறதால, எப்படியாச்சும் அவங்க வேணும். மத்த குழந்தைகள விட இந்த குழந்தைக்கு தான் அதிக வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதால, எப்படியாச்சும் அவங்கள காப்பாத்திருங்க அப்படிங்கிற மாரி தான் மேலிடத்துல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்திருக்குது அப்படிங்கிறதால, அந்த ரவுடிங்களுமே அவங்கள ரொம்பவே சேஃபா பாத்துக்கிறாங்க. இதற்கு இடையில இந்த குழந்தைய கடத்த தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி, ஹாஸ்பிட்டல்ல உள்ள நர்ஸ் இல்ல டாக்டர் யாராச்சும் ஒருத்தங்க இப்ப விஜய், மல்லி 2 பேருக்குமே தகவல் குடுக்கலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா, தீபிகாவுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, தீபிகா நிச்சயமா வெண்பாவ மீட்டுருவாங்க. தீபிகா தான் குழந்தைய கடத்துனாங்க. ஸோ தீபிகாவே அவங்கள மீட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டோரி நல்லா இருக்கும். நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.